ஹாய், திஸ் இஸ் டே 1. இதில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் எப்படி என்வைரன்மென்ட்ல அதில ஒர்க் பண்றதுன்னு தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான்னா என்ன? பைத்தான் இஸ் அ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அதாவது இட்ஸ் லைக் நம்ம இப்போ யார்ட்டயாச்சும் பேசணும்னா, அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் நம்மட்ட அவங்ககிட்ட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். நமக்கு எது தேவையோ அவங்ககிட்ட கேட்டு வாங்க முடியும். அதே மாரி தான் இதுவும். ஒரு மெஷின்ட்ட நம்ம ஏதாச்சும் இன்புட் குடுக்குறோம்னா, ஒரு லாங்குவேஜ் பேசினா தான் அதுக்கு புரியும். நமக்கு அவுட்புட் குடுக்கும். ஸோ, அதுக்கு லாட் ஆஃப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஜாவா, சி, சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ் அதே மாரி தான் பைத்தானும். பட் கம்பேரிட்டிவ்லி இதில வந்துட்டு மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது, பைத்தான கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ, ரீடபிளா இருக்கும். அண்டு இதில அட்வான்டேஜஸு நெறையா இருக்கு. அதில ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா ஆக்சஸிபிள் அண்ட் இது வந்து ஒரு ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அண்ட் இதுக்கு வந்து லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. லைக் ஐஓடில யூஸ் பண்ணலாம், ஏஐ, பேசிக் ஆட்டோமேஷன் இது மாரி நெறைய இருக்கு. இந்த பைத்தான இப்ப எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, அதில வந்து பைத்தான் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில அஃபிஷியலா அவங்களோட பைத்தான் டாட் ஆர்க்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதில போய் டவுன்லோட்ஸ்ல இதில வந்து 2 இருக்கும். டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் வேணா குடுத்துக்கங்க. அத குடுத்துட்டு இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ, நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆயிரும். அதே மாரி பைத்தான ஸ்டாண்ட் அலோனாவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்து இப்போ மாடிஃபை குடுக்குறேன். இல்ல ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ, இப்போ நான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணா அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, இங்க ஆட் பைத்தான் டாட் எக்ஸி டூ பாத்ன்னு ஒண்ணு இருக்கும். அத டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம வந்து யூஸ் பண்ண போறது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வேணும்னா, நீங்க வந்துட்டு இன்னொரு டேப் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்னு சர்ச் பண்ணிக்கங்க. ஸோ, சர்ச் பண்ணிட்டு அதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே இருக்கும். co.visualstudio.comன்னு. ஸோ, அத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் குடுத்துக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ, அத நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் போவோம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயாச்சு. ஸோ, இதில வந்துட்டு நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும் கார்னர்ல. அதில போயிட்டு நீங்க பைத்தான் சர்ச் பண்ணுங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டே வந்திருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால எனக்கு காட்டுது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் காட்டும். அத நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, பைத்தான் வந்து நம்ம இதில வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அ எப்படி கான்சோல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரோகிராம் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ, இப்போ நியூ டெக்ஸ்ட் ஃபைல்ன்னு குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் அதில பிரிண்ட் பிராக்கெட் அடுத்து கொட்டேஷன் மார்க் போட்டு ஹலோ வேர்ல்ட் கொட்டேஷன் மார்க். ஸோ, இது நமக்கு இப்ப ரன் ஆகாது. ஏன்னா, நம்ம வந்துட்டு இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலா தான் வச்சிருக்கோம். இத நம்ம இன்னும் பைத்தான்ல ஒரு ஃபைலா மாத்தல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் குடுத்துக்கங்க. சேவ் பண்ணும்போது மெயின் டாட் பை இந்த பிஒய்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இதுதான் அந்த பிஒய்ங்கிறது தான் அது பைத்தானோட ஃபைல்ங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் மாரி. அதுதான் இப்ப சி பிளஸ் பிளஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கு அந்த ஃபைல் நேம் இருக்கும். அதே மாரி பைத்தானோட ஃபைல் நேம் வந்து பிஒய். நீங்க என்ன நேமிங் வேணா குடுக்கலாம். மெயினுக்குன்னு பதிலா. பட் .pyங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சேவ் குடுக்குறேன். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ, எஸ். ஸோ, இப்ப சேவ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பார்க்கும்போது பைத்தான்ல இது சேவ் ஆயிருக்கு. பைத்தான் மெயின் டாட் பை. அடுத்து நீங்க பார்க்கும்போது இது பைத்தான்ல அந்த கோடிங்ல இந்த பிரிண்ட்ங்கிற தனி கலர்லயும், ஹலோ வேர்ல்ட் தனி கலர்லயும், இந்த பிராக்கெட் தனியான ஒரு கலர்லயும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ, இப்போ நம்ம இத ரன் பண்ண போறோம். ரன் பண்ணும்போது ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்ப இந்த கோடு ரன் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்ட் இங்க நம்ம குடுத்த பிரிண்ட்குள்ள குடுத்த ஹலோ வேர்ல்ட் இங்க வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ, அதே மாரி இதுக்குள்ள நம்ம எது வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ, இது எதனால வருது? ஏன் இப்படி? இதோட யூஸ் கேஸ் என்னன்னு இனி வர வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே ஃபுல்லா டீட்டெயிலிங்காவே சொல்லுவேன். மறக்காம எல்லா வீடியோவும் கன்டினியூஸா பாருங்க. இதுக்குள்ள நம்ம எது வேணாலும் குடுத்துக்கலாம்.
வணக்கம். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் கொடுத்தா வணக்கம். ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள். ஸோ அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னா ஸோ பில்டிங் பைத்தான் டவுன்லோட் அதான் சொன்னேன்ல, அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட் பாத் டு பைத்தான் டு பாத் இதை கம்பல்சரியாக கொடுத்துருங்க. அண்ட் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோடு அது உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதான் கமாண்டிங் த மிஷின். இப்போ பிரிண்ட்ன்னு இருக்குது. ஸோ இங்கே அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் அது கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ வேர்ல்ட் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட்டுங்கிறது தான் கமாண்டு. இதுதான் இந்த இதுக்குள்ளே இருக்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்கிறதுக்குன்னா ஒரு கமாண்டு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் டேட்டா. இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இப்போ இதை எடுத்து தான் நமக்கு அந்த இதை பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டு அந்த கொட்டேஷன் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஒரு ஹலோ வேர்ல்டு அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஹலோ வேர்ல்டு இந்த இதை பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுல இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இதுதான் பேசிக் ஒரு கான்சோல் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை நினச்சி ரொம்ப இதாக ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் நிறையாவே லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் டே 1 ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் டே 2 வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி அடுத்து போக ஏஐ ஓட்டின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டியூனாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.